Before I start telling about the scripture, I want to know one thing. Do you love Jesus? நான் வேதத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் முன்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? ஆமென். Yes. Good. Yes, we Praise love the Lord. Jesus. Amen. Amen. Now, remember this question. I will ask you later. நான் சில நேரம் கழித்து மறுபடியும் இந்த கேள்வியை கேட்பேன். See, we know that in Matthew verse 3, you have known about Saint John the Baptist. Do you know? வானம் திறக்கப்பட்டதும் தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வருகிறதையும் பார்க்கிறோம். Now the question arises, why? நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஏன்? Why did Holy Spirit come down at that very moment? அந்த நேரத்திலே தானே ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவின் வடிவிலே இறங்கி வந்தார்? And before turning the page and before going to chapter 4, நான்காம் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து போவதற்கு முன்பாக I want to tell you a short story. உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல வாஞ்சிக்கிறேன். There was a poor woman once upon a time. ஒரு காலத்திலே ஒரு மிகவும் எளிமையான ஏழை ஒரு பெண் இருந்தார்கள். And she was not having food to eat and she was very hungry. அவர்களுக்கு உணவு சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லை. அவர்கள் எப்பொழுதும் பட்டினியாக பசியாக இருந்தார்கள். So she kept on praying, God, please send somebody. I am very hungry. I am feeling very hungry and please send somebody. I don't know how I will get food, but I know you will provide food. அவர்கள் தேவனை பார்த்து இப்படியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, நான் மிகவும் பசியாக இருக்கிறேன், எனக்கு உணவு வேண்டும், நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், யாரையாவது அனுப்பி என்னுடைய பசி தேவையை சந்தியும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். So what happened? Satan was also hearing the same prayer. அப்பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? Satan thought that one thing I will do, that instead of God I will send food to this woman. இந்த ஜெபத்தை பிசாசானவனும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆகையால் அவன் இப்படியாக யோசித்தான், தேவன் அனுப்புவதற்கு முன்பாக நான் போய் அவனுக்கு உணவு கொடுக்கலாம் என்று யோசித்தான். And he sent his person with all the nutritious and delicious food to this woman. ஆகையால் சாத்தான் என்ன செய்தான் என்று சொன்னால், மிகவும் ருசியான பதார்த்தங்கள் அடங்கிய உணவை அவன் கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு கொடுத்தான். And this woman received that food and she said, wow, what a delicious food. And she looked one after another food and she started praising that food, how delicious this food. ஆகையாலே அந்த உணவை எல்லாவற்றையும் வாங்கி அவள் சாப்பிட்டு கொண்டு, இந்த உணவெல்லாம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது, ருசி உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். But the Satan was waiting to get the thanks from that woman. ஆனால் பிசாசானவன் அங்கே காத்து கொண்டிருந்தான். எதற்காக? இந்த சகோதரி என்னை பார்த்து நன்றி என்று சொல்லுவாள் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்தான். And the woman was just praising the food, but she never was thanking the Satan. ஆனால் இந்த பெண்மணியோ இந்த உணவு இவ்வளவு நன்றாக இருக்கிறது, இந்த உணவு இவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று அந்த உணவை தான் அவள் புகழ்ந்து கொண்டிருக்கிறாளே தவிர அந்த பிசாசானவனுக்கு அவள் ஒரு நாளும் நன்றி சொல்லவில்லை. So ultimately the Satan asked, don't you want to know who has sent the food to you? அப்பொழுது அந்த பிசாசு அவளை பார்த்து கேட்டான், ஏன் நான் இந்த உணவை யார் உனக்கு அனுப்பினது என்று உனக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லையா என்று சொல்லி அவன் கேட்டான். The woman replied, அந்த பெண் இப்படியாக சொன்னாள், she said, I don't want to know. I know only one thing, when God orders. Praise the Lord. Even Satan obeys. அப்பொழுது அவள் இப்படியாக சொன்னாள், பாருங்கள், தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தருக்கு கட்டளையிட்டால் பிசாசும் கீழ்ப்படுகிறது என்பதை தான் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். So coming to the next chapter 4. இப்பொழுது மத்தேயு 4வது அதிகாரத்துக்குள்ளாக கடந்து போகலாம்.
In chapter 4, we see that the Holy Spirit which came down from heaven, the work, why the Holy Spirit came down? ஏன் ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று சொல்லி அங்கிருக்கிறது. Immediately the Holy Spirit took Jesus to the jungle, to the wilderness. அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். Now the Satan obeys. Next was the duty of Satan. இப்பொழுது பிசாசு கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அடுத்து பிசாசுக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது, செய்கிறதை பார்க்கிறோம். So the Satan waited for 40 long days, 40 days and 40 nights. பிசாசு 40 நாட்கள் 40 இரவுகள் காத்துக்கிருக்கிறதை பார்க்கிறோம். And after 40 days and 40 nights, when Jesus felt hungry, 40 நாட்கள் 40 இரவுகள் அவர் உபவாசமாய் இருந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. at that moment Satan approached and asked to turn the stone into bread. If you are hungry, turn this stone into bread. அப்பொழுது பிசாசானவன் இயேசுவிடத்தில் பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படிக்கு சொல்லும் என்றான். Okay. Now, can anybody tell me how many times Satan tested Jesus? எத்தனை முறை பிசாசு இயேசுவை சோதித்தான் என்று சொல்ல முடியுமா? No. No, not 3 times. 4 times. 4 times. Yes. 3 முறை அல்ல, 4 முறை. 4 times, 3 times in the jungle. Turn the stone into bread. கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும் 1வது முறை. The next one, the angels will save you. 2வது முறை, நீ மேலேந்து குதி, ஏனென்றால் தேவன் தம்முடைய தூதர்களை உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளை இடுவார் என்று சொன்னார். Third time, 3வது முறை, third time he said, bow down to me. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள். What was the 4th time? 4வது முறை என்னது? What was the 4th time? Remember, 4 times. 4 முறை என்று நான் சொன்னேன். 4வது முறை என்னது? This indicates the 4th time is the last time. 4வது முறை என்பதுதான் கடைசி முறையாக பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதை பார்க்கிறோம். Jesus came into godliness after getting baptized. அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். And when Jesus was ending his journey, he was in the end time of his journey into this world. இந்த உலகத்திலே அவர் இருந்த அந்த கடைசி நாட்களிலே அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். I would request to open Luke 23:39. 23:39 எடுத்து வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சிக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். He challenged again. மறுபடியுமாக அவன் இயேசுவிடத்தில் சவால் விடுகிறதை பார்க்கிறோம். The last time Satan approached. Is it clear? 4 times. ஆகையாலே 4 முறை. In the time of starting 3 times, and while the journey was coming to an end of Jesus' life on this earth, again he trusted, again he attacked at that time, and again he challenged, if you are son of God, come down and get me down also. நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடங்கும் முன்பாக 3 முறை பிசாசானவன் அவரை சோதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல அவர் கடைசியிலே அவர் அந்த ஊழியம் நிறைவு செய்கிற நேரத்திலும் கூட பிசாசானவன் மறுபடியுமாக அவரை சோதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையாலே 3 முறை அல்ல, 4 முறை பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதை பார்க்கிறோம். See, my dear friends, this is a depiction that
we will have to face the challenges while the life we lead on this earth. The whole life we will have to face the challenges. ஆகையினால் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்நாள் எல்லா சமயங்களிலும் நாம் நிச்சயமாக இப்படிப்பட்ட சவால்களையும் சோதனைகளையும் சந்திப்போம் என்பதே. Amen. Amen. You start praying, your problems will start growing. ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்கள் பிரச்சனைகளிலும் கூடிக்கொண்டு போகலாம். And you stop praying, you become a part of satanic force, all the problems will vanish away. ஒருவேளை நீங்கள் ஜெபத்தை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசுடைய கூட்டமாய் மாறி போகலாம், அல்லது அந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடலாம். Now I come back to my question. நான் சொன்ன அந்த கேள்விக்கு மறுபடியும் வருகிறேன். Do you love Jesus? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? Hallelujah. 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 How much? எவ்வளவு? How much you love Jesus? இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள்? Why you love Jesus? ஏன் இயேசுவை நேசிக்கிறீர்கள்? Praise the Lord. He died for you. You understand your parents? உங்கள் பெற்றோர்களை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Do you understand Jesus? நீங்கள் இயேசுவை எதைப்போல் புரிந்து வைத்திருக்கிறீர்களா? How much? How much? Fully? No, I can't say. Not fully. So, it is very necessary. அவரை புரிந்து வைப்பது மிகவும் அவசியம். Now, one more point is left. If you understand, yes please. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். If you love Jesus, you know that he died for you. You believe that he died for you. You believe that he gave his life for your revival, your savings. So you love Jesus. But ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவரை விசுவாசிக்கிறோம். But it is equally very necessary to understand him. அது மட்டுமில்ல, அவரை நாம் புரிந்து வைத்துக் கொள்வதும் அறிந்திருப்பதும் மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. Now I know that you love Jesus. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று. Can you become like him? Can you become like him? அவரை போல நீங்கள் மாற முடியுமா? Yes. You can become like Jesus? Yes. Yes. Trying. See, I wanted to hear this word trying. We study after coming into this earth. We all have to go to school and pass the examinations year after another year. நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், பிறந்து பின்ன பள்ளிக்கூடம் போகிறோம். பள்ளிக்கூடத்தில் போன பிறகு ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போகணும் என்று சொன்னால் நாம் முயற்சி செய்து படித்து பாஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கிளாஸ்க்கு கடந்து போகிறோம். Now when we qualify the exam, there is a cut-off line, basic line, minimum qualifying marks. What is the percentage? எல்லா கிளாஸ்லேயும் ஒரு கட் ஆஃப் வைத்திருப்பாங்க. இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ், ஆகையினால அடுத்த கிளாஸ்க்கு போகலாம் என்று சொல்லி. என்ன கட் ஆஃப் மார்க்ஸ்? 40%. 40% is the baseline. So some can pass in third division baseline. சில சமயத்தில் ஒருவேளை நாம் 40% என்று சொல்லாமல் 30% என்று சொன்னால் நிறைய பேர் பாஸ் ஆவாங்களா இருக்கும். Some can pass in second division. Some can pass in first division and சில பேர் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயே பாஸ் ஆயிடுவாங்களா இருக்கும். சில பேர் ரெண்டாவது டிவிஷன் டெஸ்ட்ல தான் பாஸ் ஆவாங்களா இருக்கும். Some pass in distinction also. சில சமயத்துல டிஸ்டிங்ஷன்ல சில பேர் பாஸ் ஆவார்கள். So we are trying to become like Jesus. ஆகையால நாம் இயேசுவை போல் மாற முயற்சிக்கிறோம். ஹalleluya. But some can be like Jesus and some cannot be like Jesus. சில பேர் இயேசுவை போல் இருப்பார்கள், சிலருக்கு இயேசுவை போல் இருக்க முடியாது. So what is the cut-off line given by Jesus Christ? இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த கட் ஆஃப் அல்லது அந்த ஸ்டாண்டர்ட் மதிப்பீடு என்ன? இயேசுவை போல மாறுவதற்கு அவர் கொடுத்திருக்கிற மதிப்பீடு என்ன?
That baseline, that cutoff line is given in Matthew chapter 5, verse 5, 6, 7. அந்த மதிப்பீடு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Blessed are the meek. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். You have to be humble. நாம் அனைவரும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You have to be tolerant. நாம் மற்றவர்களோடு கூட பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You have to love everybody. எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். Why? It says further in verse 13. 13வது வசனத்திலே என்ன சொல்கிறது? You are the salt of the earth. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். What is the use of salt in the food? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? உப்பு சாப்பாட்டில் போடும்பொழுது அதோடைய காரியம் என்னவா இருக்கிறது? It makes the taste. அது நமக்கு ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றி கொடுக்கிறது. So we are the Christians who are the salt of the earth. ஆகையினாலே கிறிஸ்துவர்களாகிய நாம் தாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். ஆமென். We have to follow Matthew 5, 5, 6, 7, 8, 9. ஆகையினாலே தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற 5, 6, 7, 8 வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். But what if we do not follow? நாம் அதை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? If we do not follow, how the scolding is given by the Almighty? தேவன் கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை கட்டளைகளை நாம் கை கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? So I would like to you to open the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்தை எடுக்கலாம். Chapter 3. 3வது அதிகாரம் 1 to 3. 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். So my dear friends, we find that if we follow Jesus, we have to follow the verses, basic standard lines given in Matthew 5, 5 to 9, 10, 5, 6, 7, 8, 9, 10. இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் மீது நான் அன்பாக இருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 5, 6, 7, 8, 9, 10 வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். But if we do not follow, ஒருவேளை நாம் அதை கவனிக்கவில்லை அல்லது அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றவில்லை என்றால், then you can read the book of Revelation chapter 3 verse 15. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. 15 and 16 both. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். It is a very strong decision that will be taken if we do not follow the doctrines given to us earlier by Lord Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் நாம் கை கொள்ளவில்லை என்று சொன்னால்
ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் கடுமையாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். For that, because you love Christ, because you know Him, because you believe Him, and moreover, up to some extent you understand Him, it is necessary to follow Him. நாம் எல்லாரும் சொல்லுகிறோம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை புரிந்து வைத்திருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் என்று நாம் எல்லாரும் சொல்லுகிறபடினாலே நாம் அவர் சொன்ன அந்த கட்டளைகளை கீழ்ப்படியவும் நாம் அழைக்கப்படுகிறோம். For that baseline, another it is given in the book of 1 Corinthians chapter 13. அதே போல இன்னொரு அடிப்படையான காரியத்தை, ஒரு மதிப்பீட்டை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் verse 1 and 2. முதல் வசனம் 2 வசனம். சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமென். Amen. Thank you. So, my dear friends, we have to follow the doctrines, but not on our level of comfort. We have to follow it as the directions are given into the scripture. நம்முடைய வசதிக்கு ஏற்றபடியும் நமக்கு எது சௌக்கியமாக இருக்கிறதோ அல்லது நமக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதன்படி தேவனுடைய கட்டளை கை கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய கட்டளைகள் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியாக அதை கீழ்ப்படிய நாம் அழைக்கப்படுகிறோம். There was a pastor in a village. ஒரு கிராமத்திலே ஒரு போதகர் இருந்தார். And every time he used to pray to the Lord that God, I want to come to the heaven. I want to come along with my village persons. I want all of us to come to heaven directly. Please permit us to come to heaven. அந்த போதகர் இப்படியாக ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே, என்னுடைய சபை மக்கள், என்னுடைய கிராமத்து மக்கள் எல்லாரும் நாங்கள் நேரடியாக பரலோகத்துக்கு வர வேண்டும், எங்களை தயவு செய்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் அதிகமாக ஜெபிப்பாராம். One day God also thought, what, every day he is repeating the same thing. Okay, I will permit him. அப்பொழுது ஆண்டவர் இப்படியாக யோசித்தாராம், என்ன தினமும் இதே ஜெபத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான், சரி இந்த காரியத்தை நாம் அனுமதிக்கலாம் என்று அனுமதித்தாராம். So he said that, okay, I allow you and your village persons to come here, but do one thing, carry your cross along with you. அப்பொழுது ஆண்டவர் இப்படியாய் சொன்னாராம், சரி உன்னையும் உன்னோடு கூட இருக்கிற இந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் நான் பரலோகத்தில் அனுமதிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள், எல்லாரும் அவர்கள் தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்னாராம். Then God said, you climb the mountain, you carry your cross with you, and come up, I will call you there. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உங்களுடைய சிலுவையை அவர்கள் தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த மலை மீது ஏறி வாருங்கள், நான் அங்கிருந்து உங்களை கூப்பிடுவேன் என்று சொல்லி சொன்னாராம். But the cross was quite heavy. ஆனால் அந்த சிலுவையும் மிகவும் கடினமாக இருந்தது. So there, amongst that villages, there was one carpenter also. அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களிலே ஒரு தச்சு வேலை செய்கிற ஒருவரும் இருந்தாராம். What he thought, that I should decrease the height of this cross a bit little, so 1 kg will be less. அப்பொழுது அவர் இப்படியாக நினைத்தாராம், இந்த சிலுவை மிகவும் பாரமாய் இருக்கிறது, அதனால ஒரு அடி இந்த சிலுவையிலே நான் எடுத்து விட்டால் அந்த சிலுவையுடைய கனம் குறைந்துவிடும் என்று யோசித்து அந்த சிலுவையை அப்படி செய்ய ஆரம்பித்தாராம். So it was, the cross got light and he was able to walk further, and seeing him, others also tried to copy him. அப்பொழுது இந்த தச்சன் அந்த சிலுவையிலே ஒரு முழத்துக்கு அதை வெட்டி எடுத்து விட்டார். அப்பொழுது அதோடைய வெயிட் குறைந்து விட்டது. அதை பார்த்த மற்றவர்களும் என்ன செய்தார்களாம், அவருடைய சிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு முழத்துக்கு சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்டை எடுத்து விட்டார்கள். And doing this thing, climbing a little high, oh, it's getting heavy, just a little one cut off. இப்படியாக அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர்கள் மலை ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஏற ஏற அந்த சிலுவையுடைய கனம் அவர்களுக்கு பாரமாக இருந்தது.
ஆகையினால யோசித்தார்களாம், இன்னும் கொஞ்சம் சிலுவையிலே வெட்டி எடுத்து விடலாம் என்று சொல்லி அவர் கொஞ்சமாக வெட்டி எடுத்தார்களாம். As they reached to the top of the mountain, அவர்கள் அந்த மலையினுடைய உச்சிக்கு கடந்து போகும் பொழுது the poor pastor was having the full cross. Others' cross was less only. அந்த போதகர் மட்டும் ஒரு பெரிய அந்த சிலுவையை அப்படியே சுமந்து கொண்டிருந்தாராம். மற்றவர்களுக்கெல்லாம் மிகவும் சின்ன ஒரு சிலுவை தான் இருந்ததாம். But the God was on the other side. ஆனால் ஆண்டவர் அடுத்த பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். There was another mountain on the other side, and in between there was a cliff. அந்த அடுத்த பக்கத்துக்கு போவதற்கு நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு இடம் இருந்தது. God saw them. He said, okay, I am ready to welcome you here. Put your cross between two mountains and cross the ridge. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த மலை முகட்டிலிருந்து அந்த மலை முகட்டில் நின்று கொண்டு உங்களுடைய சிலுவையை இந்த 2 மலைக்கு இடையில நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த சிலுவையின் மீது நடந்து என் பக்கமாக வாருங்கள் என்று சொல்லி சொன்னாராம். So it is very clear that most of the persons stayed here only the poor pastor got there. அப்பொழுது எல்லா மக்களுடைய சிலுவையும் மிகவும் சின்னதாக இருந்தபடினாலே இந்த முகட்டுக்கும் அந்த முகட்டுக்கும் மலைக்கும் அந்த சிலுவை நீளம் பத்தவில்லை. ஆனால் பாஸ்டருடைய சிலுவை மட்டும் அப்படியே இருந்தபடினாலே அவர் மட்டும் இந்த முகட்டிலிருந்து அந்த மலை உச்சிக்கு அந்த சிலுவையை வைக்க முடிந்தது, அதன் வழியாக போக முடிந்தது. I wanted to share this story because it says that we are Christian according to our own comfort. நாம் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு எப்பொழுது வசதியாக இருக்கிறதோ, நமக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கிறதோ அதன்படி நாம் கிறிஸ்துவர்களாக இருக்க தீர்மானிக்கிறோம். Daily in the morning we thank God for the night. காலையில் எழுந்தவுடனே நன்றி ஆண்டவரே, நல்ல இரவு நித்திரைக்காக நன்றி என்று நாம் சொல்லுகிறோம். And the whole day we commit sin. ஆனால் அந்த நாள் பூராவும் நாம் பாவம் செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். And again while sleeping we commit, sorry Lord, we have committed sin for the whole day. ராத்திரி வேளையில ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று சொல்லிக்கிறோம். But from tomorrow definitely we will not commit it again. நாம் இப்படியாக சொல்லிக்கிறோம், நாளையிலிருந்து நான் நிச்சயமாக அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி. But you know tomorrow never comes. ஆனால் எப்பொழுது என்ன நடக்கிறது, அடுத்த நாள் அடுத்த காலை வரும்பொழுது என்ன நடக்கிறது? So my dear friends, I want to tell you, open the book of Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Perhaps it is verse 16 or 17. 16-17 வசனங்கள். Your eye is the light of the world. Your eye is the light of the world. Okay. Chapter 6 verse 16 or 17. 23 22-23 வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். Thank you. Be very cautious. This is the period of getting washed into the washing machine of 40 days. You will have to wash yourself for the whole year because rest of the period you will get dirty again. But up to certain extent you try to get involved in Christian activities, behave, you love Christ, you want to become like Christ, so you will have to behave like Christ. ஒருவேளை இந்த லென்த் காலத்தில் இந்த 40 நாட்களும் ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு துணியை துவைத்து வெளுத்தெடுப்பது போல நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் பரிசுத்தப்படலாமா இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அது முடிந்த பிறகு நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் இயேசுவை போல் இருக்க பிரயாசப்பட வேண்டும். இயேசுவை போல நாம் நேசிக்கவும், அவரை போல நடக்கவும், அவரை போல மாறவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். Thank you all. May God bless you. Thank you, sister. Thank you. நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Request all our people stand together. எல்லாரும் எழுந்திருக்கலாம்.
இயேசுவை போல, like Jesus, we'll follow Jesus. இயேசுவை போல இயேசுவை நாம் பின்பற்றுவோம், ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம். இந்த நாட்கள் விசேஷமாக இந்த உபவாச தபசு நாட்களிலே we have so many activities in this time of period. நாட்களிலே நமக்கு அநேக அலுவல்கள் உண்டு, வேலைகள் உண்டு. Still take time to spend time with God. நம்முடைய நேரங்கள் நமக்கு, காலங்கள் நமக்கு இருந்தாலும் அதன் மத்தியிலும் நம்முடைய அலுவல்கள் மத்தியில் நாம் ஆண்டவரிடத்தில் சேர கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை அழைத்து, we listen good message today. எத்தனை பேர் நம்புறீங்க God has spoken to you? Our bishop is sharing the word of God. It's really help me to understand, help us to understand, to nearer to God. இந்த வார்த்தைகள் நாம் ஆண்டவருக்கு அருகாமையில் அழைக்கிறது, அருகாமையில் இருக்க அழைக்கின்றது. Thank you once again, Bishop, for your very good message to us. கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை எப்போதும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. This period of 40 days, சில பேர் நீங்கள் உபவாசிக்கிறீங்க, சில பேர் நீங்கள் உபவாசிக்கல, சில பேர் உபவாசிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன இருக்குது, ஆனாலும் God is calling each one of us. Take time with God. ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். He is same yesterday, today, forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். நம்மையும் அப்படிப்பட்டவர்களாக மாற்ற ஆண்டவர் விரும்புகின்றார். நாட்களிலே as much as possible, maybe once in a day, maybe twice in a day, ஒரு நேரமோ இரு நேரமோ உபவாசித்து நாம் ஆண்டவர் சமூகத்திலே சேரலாம். ஆண்டவர் சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். குறிப்பாக I request Anna to please come forward. Reverend Henry Victor to come forward. We'll have a closing prayer and benediction. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. Hallelujah, 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 hallelujah. Jesus, Unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus, He is the same, unchanging Jesus, now forevermore. ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான என்னுடைய நண்பர் பிஷப் பிரியாஸ் குமார் மூலமாக நீர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் பேசின கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவரல்ல, பேராயரல்ல, ஆண்டவரே அவர் மூலமாக கொடுத்த நல்ல செய்திக்காக, வாழ்வளிக்கிற செய்திக்காக, உயிர்மீட்சி கொடுக்கிற செய்திக்காக, எங்களை தட்டி எழுப்பின செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட செய்தியை கேட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒரு விசை இந்த நாட்களில் அர்ப்பணித்து ஆண்டவரை பின்பற்றுகிற பாக்கியத்தை எங்களுக்கென்று, எங்கள் ஒவ்வொருவருக்கென்று கொடுத்திருக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உம்மை பின்பற்றுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்து ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும்
வழிநடத்துதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே தூர இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று செய்தி கொடுத்த எங்களுடைய நண்பர் அருமை பேராயர் பிஷப் பிரியாஸ் பிரேம்குமார், அவருடைய மனைவி, பிள்ளைகள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றோடும் செய்தியை கேட்ட ஒவ்வொரு திருமக்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையோமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Especially we'd like to, on behalf of our church, we'd like to thank our dear bishop and bishop wife, and also I thank Ms. Lakshmi for translating the word of God. கடவுளுடைய வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாளை கண்டதான அருமையான சகோதரன் வெங்கடேஷ் ராதிகா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்த வாரத்தில் யாராயிலும் பிறந்த நாள், திருமண நாள், இந்த வாரத்தில் யாராயிலும் பிறந்த நாள், திருமண நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோட சென்று வாருங்கள். காட் பிளஸ் யூ.